திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள் டிவிகே கட்சியில் இணைய போறாராம். நான் சட்டமன்றத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மக்களின் இதயங்களில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறேன். சட்டமன்றத்தில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்னைக்கு நான் மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன் என்பதை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறேன். அதிமுகவில் கிளர்ச்சியாளர்களாக இருந்தாங்க இல்லையா, எஸ்பி வேலுமணி அண்ட் சி.வி. சண்முகம், தங்கமணி, திரு அன்பழகன், இவங்கெல்லாம் கிளர்ச்சியாளர்களாக இருந்து எடப்பாடி பழனிசாமி எதிர போர்க்குடி தூக்கி இருந்தாங்க இல்லையா. இவங்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் பதவியை கொடுத்துட்டாரு. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களுக்கு. இன்றைய காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அரசியல்ல தினம் தினம் பலவிதமான நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கு இல்லையா. இதுல நேரடியாகவும் பின்பக்கமாகவும் பலவிதமான அரசியல் நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை பத்தி தான் உங்ககிட்ட இன்னைக்கு தொகுத்து வழங்க போறேன். தயவு செய்து எங்க சேனல்ல தொடர்ந்து பாக்குறீங்க, ஆனா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதே நேரத்தில் எங்க தேடலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள் டிவிகே கட்சியில் இணைய போறாராம். எப்போனா வருகின்ற வாரத்தில். அதோட முழு பின்னணியும் நம்ம பார்த்துடலாம். நான் சட்டமன்றத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மக்களின் இதயங்களில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறேன். யாருங்க இது? வேற யாரும் இல்லைங்க, நம்முடைய முன்னாள் முதல்வர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு திருமண நிகழ்ச்சியில சொல்லியிருக்காரு. ஏன் சொன்னாரு, இதோட பின்னணியை பார்க்கலாம். அதே போல அதிமுகவில் கிளர்ச்சியாளர்களா இருந்தாங்க இல்லையா, எஸ்பி வேலுமணி அண்ட் சி.வி. சண்முகம், தங்கமணி, திரு அன்பழகன், இவங்கெல்லாம் கிளர்ச்சியாளர்களா இருந்து எடப்பாடி பழனிசாமி எதிர போர்க்குடி தூக்கி இருந்தாங்க இல்லையா. இவங்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் பதவியை கொடுத்துட்டாரு. அப்பாடி பிரச்சனை அதிமுக முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்கோ, பிரச்சனை தொடருதுங்க. ஏன் அப்படின்றதையும் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். முதலாவதாக டிவிகே கட்சியில பாத்தீங்கன்னா திரு சி விஜயபாஸ்கர் விராலிமலை தொகுதி முன்னாள் MLA, அதிமுக கட்சியை சேர்ந்தவர். வருகின்ற வாரத்துல டிவிகே கட்சியில சேர போறாரு. ஏன் இவ்வளவு நாள் டிலே ஆச்சு அப்படின்னு அதை பார்த்தோம்னா, ஸோ இவர் பாத்தீங்கன்னா என்ன மத்தவங்களை போல நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. யாருங்க மத்தவங்க? வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி 4 MLAக்கள் ராஜினாமா பண்ணாங்க. திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி சத்யபாமா, திரு இசக்கி சுப்பையா, இவங்க 4 பேரும் அதிமுகல இருந்து MLA பதவியை ராஜினாமா பண்ணிட்டு டிவிகே கட்சியில சேர்ந்தாங்க இல்லையா. இவரு சமீபத்துல தான் கடந்த வாரத்துல திரு விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணாரு. ராஜினாமா பண்ணிட்டு டிவிகே கட்சியில சேராம ரொம்ப நாளா காத்துக்கிட்டே இருந்தாரு. சில பேர் திமுகவுக்கு போறாரு, டிவிகேக்கு போறாருன்னு சொல்லி பயங்கரமான பேரம் நடந்ததா பல பத்திரிகையில இதுக்கு ஒரு பெரிய விவாதமே நடந்தது இல்லையா. ஆனா அவர் டிவிகேல தான் போக போறாருன்னு ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில நாங்க சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில இவர் எதுக்காக இவ்வளவு நாள் டிலே பண்ணாருன்னா, நான் சேர்ந்தா உங்க கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் தலைமையில தான் சேருவேன், தமிழக முதலமைச்சர் தலைமையில தான் சேருவேன், நான் சாதாரணமான ஆள் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கம்புலாம் சுத்தி பார்த்தாரு. பட் அவர் சுத்தின கம்பு ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் என்னுடைய முன்னிலையில சேர முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாரு. சோ வேற என்ன பண்றது? சோ அதனால அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள் தலைமையில வருகின்ற வாரத்துல MRC நகர்ல ஒரு பெரிய திருமண மண்டபத்துல இவரோட கட்சியை சேர்ந்தவர்கள் சுமார் 3000 பேரு சேர்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட விழாவை நடத்துறதுக்கு இருக்காரு. சோ இதுல என்ன அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்களிடம் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன நம்பி வர என் கட்சிக்காரர்களுக்கு, அதாவது ஆதரவாளர்களுக்கு, அதிமுகவிலிருந்து வரவர்களுக்கு கட்சி பதவியை உடனடியாக தரணும். எனக்கும் ஒரு மிகப்பெரிய கட்சி பதவி கொடுப்பதோடு இல்லாம வருகின்ற தேர்தலில், இடைத்தேர்தலில் அதே விராலிமலை தொகுதியில நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கு டிவிகே கட்சி சார்பா ஆதவ அர்ஜுனாவும் ஆனந்த் அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் கடும் கொந்தளிப்பு ஆயிடுவாங்க. சோ நாம இந்த இடத்துல நீங்க நின்று தோத்துட்டீங்க அப்படின்னா தேவையில்லாம பிரச்சனைகள் ஏற்படும். ஏன் கொந்தளிப்பா இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, ராஜினாமா பண்ணும்போதே மக்கள் அந்த தொகுதியில உங்களுக்கு எதிரான மனப்பான்மையை உண்டாக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா, உதாரணத்திற்கு தேர்தல் செலவு
மக்களோட வரி பணம் தானே. இந்த வரி பணத்தை தேவையில்லாம நீங்க விரயம் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட விராலிமலை தொகுதியில 2,28,861 ஓட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் செலவா எவ்வளவு பணம் செலவாயிருக்கும் இல்லையா? இந்த பணம் செலவானது இது வந்து மக்களோட வரி பணம். இது போகங்க விஜயபாஸ்கர் அவர்கள் ஒவ்வொரு ஓட்டுக்கும் 2000 5,000 வீதமா அந்த வார்டுக்கு ஏத்த மாதிரி பணத்தை செலவழிச்சிருக்காரு. அதுக்கு அவர் என்ன உத்தரவாதம் கொடுத்திருக்காருன்னா, நான் அந்த தொகுதியில ஜெயிச்சு காட்டுறேன், இப்ப வெற்றி பெற்ற ஓட்டு எண்ணிக்கையை விட கூடுதலாக வெற்றி பெறுறேன் அப்படின்றாரு. எப்படி அப்படின்னு அவங்க கேட்கும்போது, நான் இப்பவே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட தொகுதி மக்களுக்கு கிஃப்ட் ஆம்பர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்படியா, என்ன கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க? அந்த கிஃப்ட் ஆம்பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பாத்திரம், பேனா, ஸ்வீட் பாக்ஸ், ஒரு நன்றி கடிதம். அந்த நன்றி கடிதத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுங்க, நீங்களே அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி கடிதம் இதை தொகுதியில் இருக்க அத்தனை மக்களுக்கும் கொடுத்துருவேன். இதை கொடுக்கும்போது தொகுதி மக்கள் ஆட்டோமேட்டிக்கா என் மேல இருக்க கோவம் போயிடும். இது அதிமுக காரங்க என்னதான் அங்க தில்லாலங்கடி வேலை செய்தாலும் அந்த தொகுதியில எனக்கு இருக்க செல்வாக்கை பயன்படுத்தி பணத்தை கொட்டுவேன், இறைச்சிடுவேன். ஸோ கண்டிப்பா நான் இந்த தொகுதியில ஜெயிச்சிடுவேன், நீங்க கவலைப்பட வேணாம், டிவிகே சின்னத்திலே விசில் சின்னத்திலே நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு உறுதிமொழி கொடுத்ததை அடுத்து அவருக்கு அந்த தொகுதி கட்டாயமாக ஒதுக்கப்படுகிறது. விராலிமலை தொகுதி மீண்டும் திரு சி விஜயபாஸ்கர் அவர்களே போட்டியிட போகிறாரு. அப்ப மற்ற 4 தொகுதியில அதிமுக காரங்க ராஜினாமா பண்ணிட்டு டிவிகேல சேர்ந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க போவது இல்லை அப்படின்ற தகவல் தான் வந்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா இவர்களால் அந்த தொகுதியில மீண்டும் ஜெயிக்க முடியாது. ஏன் அப்படின்னா மக்கள் கடும் கோபமா இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து இவங்களோட சுயநலத்துக்காக ஒரு கட்சியில எம்எல்ஏவா நிற்பாங்க. அந்த மை ஈரம் காய்வதற்குள்ளவே இவங்க 4 பேருமே உடனடியாக ராஜினாமா பண்ணிட்டு தாவைக்கால சேர்ந்துட்டாங்க இல்லையா. இது மக்களுக்கு தொகுதி நிலவரத்துல உளவுத்துறை மூலியமா விசாரிக்கும் போது கடும் அதிருப்தி ஏற்படுத்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ எதுக்காக இவங்களெல்லாம் ராஜினாமா பண்ண வச்சோம்? மொத்தம் டிவிகேல 107 தொகுதியை தான் எம்எல்ஏக்கள் தான் சட்டமன்றத்தில் வச்சிருக்கோம். பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு 118 தொகுதிகள் வேணும். அதனாலதான் நம்ம ஒவ்வொருத்தரையா வந்து ஆபரேஷன் பண்ணி ஒவ்வொருத்தரையா ராஜினாமா பண்ண வைக்கிறோம். அந்த 6 தொகுதியும் சொலையா நம்ம எடுக்கணும். அது என்ன 6 தொகுதி கேட்கணும்? ஏடிஎம்கேல இருந்து வந்து 5 பேரை தவிர்த்து திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில ராஜினாமா பண்ணார் இல்லையா. இந்த 6 தொகுதிகளையும் அப்படியே சொலையா நம்ம எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 113 தொகுதிகளை நம்ம வச்சிருப்போம். மீண்டு இருக்கிறத காங்கிரஸோட 5 தொகுதிகள் இருக்கு. போதாததுக்கு பிஎம்கேவை உள்ள கொண்டு வந்துடலாம். இந்த விசிகாவும் கம்யூனிஸ்டும் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க, இவங்களை ஆட்டோமேட்டிக்கா வெளியே போனாலும் கவலை இல்லை அப்படின்ற திட்டத்தோட தான் இவங்க முன்னெடுக்கிறாங்க இல்லையா. இதுல ரிஸ்க் எடுக்க டிவிகே மேலிடம் விரும்பலையாம். அதனால பாக்கி 4 பேருக்கு சீட் இல்லைங்க. அவங்களுக்கு ஏதாவது கட்சி பதவியும் வாரிய பதவியும் கொடுக்கறதுக்கு டிவிகே தலைமை முடிவு பண்ணியிருக்காங்க. எது என்னமோ இவங்களோட ஆசைக்கும் பதவி அதிகாரத்துக்கும் மக்களை பலிக்கடை ஆக்கிடாதீங்க, மக்கள் வரி பணத்தை வீணாக்காதீங்க அப்படின்னு தான் நாங்க இங்க சொல்றோம். சரி, அடுத்த விஷயத்த என்னன்னா, நான் சட்டமன்றத்தில் இல்லையா, இல்லாமல் கூட இருக்கலாங்க, ஆனா மக்கள் மன்றத்துல நான் எப்பவுமே இருக்கேன் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருவாரூர்ல கல்யாண மண்டபத்துல சொல்லியிருக்காரு. என்னன்னா, திரு உ. மதிவாணன் அவருடைய மகன் திருமண விழா. இவர் யார் அப்படின்னா திமுக கட்சியின் 2ஆம் கட்ட நிர்வாகி. இவரோட மகன் திருமண விழாவில் போய் பேசிட்டு இருக்கும்போது எதுக்காக இதை சொன்னாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம்னா, கடந்த ஜூன் 23ஆம் தேதி சட்டசபை நிறைவு நாள் அன்னைக்கு ஆளுநர் உரைக்கு நன்றி திருக்கும் தீர்மானத்தில் எதிர்கட்சிகள் பலவிதமான கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க இல்லையா. அதுக்கு முதல்வர் அவர்கள் பதிலுரை கொடுத்திருந்தாரு. அப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, ஒரு பெரியவர் வெயில் நேரத்துல வந்தாராம். அவர் அப்போ கண்ணம் அப்படி கண்ணுக்கு மேல கையை வச்சுக்கிட்டு தேடி பார்த்தாராம். அப்போ ஒரு சிறுவன் கேட்டானா, என்ன யாரை தேடுறீங்க பெரியவரேன்னு? ஒண்ணும் இல்லப்பா, உங்க அப்பாவை தான் தேடுறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கேலியும் கிண்டலும் பண்ணியிருப்பாரு. அது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்குமே தெரியும். ஸோ ஏன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில அவர் தோல்வி அடைஞ்சார் இல்லையா, அதனால அவரை நக்கலும் நையாண்டியும் செய்ய விதமா கலாச்சாரு. அதுக்கு இவர் பதிலடி கொடுக்கிறாராம். என்ன அப்படின்னா, நீங்க என்ன சட்டசபையில தேட வேணாம், மக்கள் மன்றத்துல நீங்க என்ன தேடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி அப்படின்னா, அவரோட திட்டங்கள், அதாவது தலைமைச் செயலகத்துல பாத்தீங்கன்னா அவருடைய திட்டங்கள்ல கலைஞர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இதெல்லாம் என்னோட சிக்னேச்சர் இருக்கு. இந்த திட்டங்கள் காலங்காலமாக அழிக்க முடியாத திட்டங்கள். இந்த திட்டங்கள்ல என்னோட சிக்னேச்சர் இருக்கு இல்லையா, அதுல போய் பாருங்க,
நான் அங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்திருக்காரு. அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, மறைந்த முன்னாள் முதல்வர் திரு அண்ணாதுரை அவர்கள் தமிழ்நாடு சென்னை அப்படின்றத தமிழ்நாடு அப்படின்னு மாத்தினார் இல்லையா, இந்த பெயர் இருக்கும் வரை உச்சரிக்கும் வரை என்னுடைய பெயர் நினைவிருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அதை கோடிட்டு காட்டி இவரோட திட்டங்கள் இருக்கும் வரை நான் மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன் அப்படின்னு உறக்க சொல்லி இருக்காருங்க. சரி, இதோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் இருக்கு. என்ன அப்படின்னா, இவர் இப்படி விஜய் அவர்கள் கேலியும் கிண்டல செய்யறதுனால எப்படியாவது சட்டமன்றத்துல வந்துடணும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திட்டம் போட்டிருக்காராம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்திற்கு நேற்றைய தினம் திரு நேரு அவர்கள் புதுக்கோட்டையில ஒரு கட்சி நிகழ்ச்சியில என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, எங்களுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் விரைவில் சட்டமன்றத்தில் வருவது உறுதி அப்படின்னு கூறியிருக்காரு. சோ இது இவர் கூறினதுனால மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி அவங்களும் பல ஆலோசனைகளை செய்துட்டு இருக்காங்களாம். எப்படியாவது மீண்டும் இடைத்தேர்தலில் போட்டிட்டு சட்டசபைக்கு போயிடணும்னு. அப்போ இந்த 6 தொகுதி இடைத்தேர்தலில் நிற்பாரா கேட்டா அதுல கொஞ்சம் சந்தேகம் தாங்க. ஏன் அப்படின்னா, இதுல ஒருவேளை தான் நின்று தோத்து போயிட்டா மீண்டும் வரலாற்றுல அழிக்க முடியாத ஒரு நினைவாக ஆயிடும் அப்படின்னு குடும்பத்துல இருக்கிறவங்க, மருமகன், அப்புறமா திரு மகன், இவங்க எல்லாருமே பயங்கரமா ஆலோசனை சொல்லிட்டு இருக்காங்களாம். இந்த 6 தொகுதியில அவரை நிக்க வேணான்னு. அப்ப எப்படிங்க அவர் மீண்டும் இடைத்தேர்தலில் நிற்பாரு? அதுக்குதான் ஒரு பிளான் வச்சிருக்காங்க. என்னன்னா, அவரோட பூர்வீக இடமான திருவாரூர்ல இருக்கிற திரு கே பூண்டி கலைவாணன் அவர்கள் ராஜினாமா செய்ய வைக்கலாம், அந்த தொகுதியில தலைவரை நிக்க வைக்கலாம், நிக்க வச்சு வெற்றி பெற்று மீண்டும் சட்டமன்றத்துக்குள்ள போனோம் அப்படின்றதுதான் அவர்களுடைய பிளான் எல்லாம் ஓகே. அங்கேயும் ஜெயிக்கணும்ல, ஜெயிக்காம போயிட்டா என்ன செய்யறது, பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். சரி, அதாவது அதிமுகவுல எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அன்பழகன் இவங்களுக்கெல்லாம் மீண்டும் கட்சி பதவி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்துட்டாரு. சரி, கட்சி பதவி கொடுத்துட்டாரு, இதுக்கப்புறமா பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி தொண்டர்கள்லாம் ரத்தங்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அங்கதாங்க ட்விஸ்டே இருக்கு. அவங்க யாருமே திருப்தி ஆகலையா. ஏங்க அப்படின்னு கேட்டா, இவர்கள் இதற்கு முன்னாடி இவர்களுக்கெல்லாம் ஏன் கட்சி பதவி பறிக்கப்பட்டது அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி போயிடுவோம், போய் பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக 25 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்குனாங்க. எதுக்கு அப்படின்னா, இவங்க விஜய்க்கு, அதாவது டிவிகே கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்போம், அப்ப நமக்கு கணிசமான மந்திரி சபையெல்லாம் கிடைக்கும் சொன்னதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கல. அதனால இவங்க தனியா ஒரு அணியா செயல்பட்டு இவங்க விஜய் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா 118 மேஜிக் நம்பர் இருக்கு இல்லையா, அதை பெரும்பான்மை நிரூபிக்கிற சமயத்துல விஜய் அவர்களுக்கு ஆதரவா வாக்களிச்சுட்டாங்க. அப்போ உடனே என்ன பண்ணாரு, அதிமுகவோட கட்சியின் கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கட்சி தடைத்தாவல் சட்டத்தின் அடிப்படையில இவங்க 25 பேர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும், இவர்கள் பதவியை பறிக்கணும்னு சொல்லி ஒரு கடிதமும் கொடுத்தாங்க. சோ இதன் அடிப்படையில என்ன ஆச்சுன்னா, நீண்ட விவாதத்துக்கு பிறகு மீண்டும் இவங்க கட்சிக்கே அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று ஜாயின் பண்ணிட்டாங்க. கட்சி தாவல் தடை சட்டம் புகார் கொடுத்தாங்களே, அந்த புகாரையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாருமே கட்சி பதவியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறிச்சார் இல்லையா, அந்த பதவியை கொடுக்க சொல்லி தொடர்ந்து சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி, இப்ப விஜயபாஸ்கர் இருந்தாரு, அவர் இப்ப ராஜினாமா பண்ணிட்டு டிவிகே கட்சியில ஜாயின் பண்ண போறாரு இல்லையா, இவங்க எல்லாம் கடுமையான நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சோ இதனோட அடிப்படையில தான் என்னன்னா, ஒரு நீண்ட விவாதத்துக்கு பிறகு ஒரு முடிவு எடுத்தாரு. என்ன, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களுக்கு எல்லாம் கட்சி பதவியை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவர் கட்சி பதவி கொடுத்தாரு, ஆனா இவங்க பலம் பொருந்திய மாவட்ட செயலாளர் பொறுப்பு வச்சிருந்தாங்க இல்லையா, இந்த பொறுப்பை கொடுக்கல. ஏன் இந்த பொறுப்பு பலம் வாய்ந்த பொறுப்புனா, ஒரு சின்ன ஒரு கிளை செயலாளரோ இல்ல ஒரு சென்னையில எடுத்துக்கிட்டு பட்ட செயலாளர் பொறுப்போ, இந்த மாதிரி சின்ன பதவியை கூட இவங்களால போட்டு இவங்களோட ஆளுமையை தக்க வச்சுக்க முடியும். ஆனா இப்ப கொடுத்தது பார்க்கறதுக்கு அதிகாரமிக்க பதவிகளாக இருந்தாலும் இந்த பதவிகளால ஒரு பைசா பிரயோஜனம் இல்லைன்றதுதான் இவங்களோட வாதம். அப்படி என்ன பதவி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த பதவிகள் எல்லாம் இப்போ உதாரணத்துக்கு எஸ்பி வேலுமணிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருக்காரு இல்லையா, இந்த பதவியை இவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதே போல தங்கமணி, திரு அன்பழகன் இவங்க மாவட்ட செயலாளராக இருந்தாங்க. ஆனா இவங்களை எல்லாரையுமே அமைப்பு செயலாளர் ஆகிட்டாரு. எம்.ஆர். விஜயபாஸ்கர் கொள்கை பரப்பு செயலாளர் ஆகிட்டாரு. சி.வி. சண்முகத்துக்கு பதவியே கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, தொடர்ந்து அவரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அதனால அவருக்கும் பதவி கொடுக்கல. சரி, இது பெயரளவுக்கு அதிகாரமா இருக்கிற பதவி தான், இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், பழைய மாதிரியே எனக்கு எஸ்பி வேலுமணி என்ன சொல்றாரு, தலைமை செயலாளர் பொறுப்பும் அதே போல மாவட்ட செயலாளர் பொறுப்பும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடியாது,
முடியாது, உங்களுக்கு கட்சியில பதவி கொடுத்துட்டாச்சு, அதுவும் நல்ல ஒரு அதிகாரமிக்க பதவி தான் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இவர்களுக்கு இதுல திருப்தி அளிக்கவில்லை. அதனால என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, மீண்டும் CV சண்முகம் அவர் அலுவலகம் MRC நகர்ல இருக்குல்ல, சென்னை MRC நகர்ல கூடி ஆலோசனை செய்ய போறாங்களாம். அடுத்த கட்ட முடிவு என்ன அப்படின்னு. அட போங்கப்பா, செம்ம போர் அடிக்குது, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை அதிமுகக்குள்ள இருந்துகிட்டே இருந்தா நமக்கே இப்படி இருக்குன்னா அவங்க தொண்டர்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? மக்களுக்கும் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. இந்த கட்சி மீண்டும் எழும்புமா அப்படின்னு மிகுந்த சோர்வா இருக்காங்களா அவங்க தொண்டர்கள்லாம். என்னமோ சரி, இது எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துரும் சொல்லி தொண்டர்கள்லாம் நம்புங்க, நாமளும் நம்புவோம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.